லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சந்திரா, காவியா, எனக்கே தெரியாம நான் மயங்கி விழுந்துட்டேன். டென்ஷன் ஆகாத, டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இல்ல மாமா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு ஒண்ணு இல்ல, சரியாயிடுச்சு. ஓ, அப்போ அக்கா நம்ம பேசின எதையுமே கேட்கலையா? எதுக்கு மயங்கினானே தெரியலையே. இவ்ளோ வீக்கா இருக்கா. இவகிட்ட எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்றது? ஒண்ணு இல்ல மாமா. அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றாளே, விடுங்க. சாப்பிடாம கடந்து மயங்கி விழுந்திருப்பா. ராகினி, நீ சும்மா இருக்க மாட்ட. அதான் கௌதம் டாக்டரை கூப்பிட போயிருக்கான்ல, வந்ததும் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அமைதியா இரு. கொஞ்சம் தள்ளு. இந்த தண்ணி குடுங்க. குடி கவி. இந்தக்கா தண்ணி குடி. ஹே இந்திரா, உங்க வீட்ல இருந்தப்ப இப்படி எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காளா இவ? அதெல்லாம் எதுவுமே இல்ல அத்தை. அங்க இருக்கிற வரைக்கும் அக்கா நல்லா இருந்தா. இப்படி மயங்கினதெல்லாம் இல்ல. டாக்டர் வந்துட்டாங்க. வாங்க டாக்டர், என்னன்னு பாருங்க. என்னம்மா, என்னாச்சு காவியா? தெரியல டாக்டர். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தலை சுத்துச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சரியா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிட்டுட்டு தான் டாக்டர் இருக்கேன். அப்புறம் ஏன் மயக்கம் வருது? என்னாச்சு டாக்டர்? சுகர் கொண்டு வர சொல்லுங்க. சுபா, இது கொண்டு வரேன். நான் தான் சொன்னல, அவளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு. லோ சுகர் வந்து மயங்கி கீழே விழுந்திருக்கா. இதுக்கு இத்தனை பேர் சுத்தி வந்து நின்னுட்டு இருக்கோம். ஏ ராகினி, நீ சும்மா இருக்க மாட்ட. நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஏதாவது பேசிக்கிட்டு குடு. என்னங்க டாக்டர்? சுகர் சாப்பிடுங்க. எனக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கு டாக்டர். உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா எதுவும் ஆயிடாது. ஏன்னா உங்க பல வருஷ வேண்டுதல் பழிச்சிடுச்சு. நீங்க பாட்டியாக போறீங்க. காவியா கர்ப்பமா இருக்கா. காவியா, என் செல்லம். ஜெயா, நீ பாட்டியாக போற. உன்னை கேள்வி கேட்டு மிரட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு புது ஆள் வரப்போகுது. இங்க வர வெக்கத்தை போங்க. ஆண்டவா, எங்க வேண்டுதல் எல்லாம் பழிச்சிருச்சு. எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. சரி, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. முதல் வாரிசு வரப்போகுது. காவியாவை பத்திரமா பாத்துக்குங்க. சரிங்க டாக்டர். முதல் 3 மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். நல்லா சாப்பிட கொடுங்க. நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். போயிட்டு வாங்க. வாங்க டாக்டர், வாங்க. அப்பா அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி. அத்தை, நான் ஏதாவது ஸ்வீட் பண்றேன். பிசினஸ் இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருந்திருக்கடா. எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட் தான் போல. இந்திரா, அக்காவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கவே. அப்படியே உங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லு. வாங்க.
படுக்கிறியா அக்கா? இல்லடி, கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்றேன். இந்த நேரத்துல இதை அக்கா கிட்ட சொல்றது சரியா வருமா? மனசு முழுக்க சந்தோஷத்தோட இருக்கா. இப்ப போய் மாமாவை பத்தின உண்மைகளை சொன்னா எப்படி இவளால தாங்கிக்க முடியும்? அதுவும் இல்லாம மொத்த குடும்பமும் அக்காவை இப்படி தாங்குறாங்க. எப்பவுமே திட்டுற ஜெயாத்த கூட இன்னைக்கு அக்காவை கொஞ்சம் கொண்டாடுறாங்க. இது எல்லாத்தையும் இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் உடைச்சு போட்டுரும். வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். ஏய் இந்திரா, நான், நீ ஏதோ சொல்ல வந்தியா? என்ன விஷயம்? அம், ஏதோ உடனே வீட்டுக்கு போகணும்லாம். என்னடி, அப்பா அம்மாக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சும்மா உன்னை ஏதோ பிராங்க் பண்ணி பயமுறுத்தலான்னு வந்தேன். ஆனா நீ என்ன பயமுறுத்திட்ட. அவ்வளவுதானா? ஆமா. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சரி வா வா. இந்திரா, இதுக்கெல்லாம் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் இல்லைன்னா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமையே நான் போய் சேர்ந்திருப்பேன். ஏன் தான் என் புத்தி இப்படி போச்சோன்னு தெரியல. ஆனா இப்ப பாரு, இந்த வீட்ல எல்லாரும் என்ன ராணி மாதிரி நடத்துறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்திரா. இந்திரா, அப்புறம் இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்ல இந்திரா, என்ன நீ சொல்ற? உண்மைதானா? நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாப்பா. ஏய் சந்திரா, சீக்கிரம் வா. ஏய் ஒரு நிமிஷம் இருடா. என்னங்க என்ன? சந்திரா, நீ பாட்டியாக போற. காவியா முழுகாம இருக்கலாம். அப்படியா? இந்த பேசுங்க. இந்திரா, கன்ஃபார்ம் அடி, செக் பண்ணியாச்சா? ஆமாம்மா, அக்கா கூட தான் நான் இருக்கேன். இப்பதான் டாக்டர் கூட வந்துட்டு போனாங்க. ஐயோ கடவுளே. காவி எங்க? குடு குடு, என் பொண்ணு கிட்ட குடு. குடுக்கறேம்மா. இந்தா. அம்மா. அம்மாடி காவியா. காவியா கர்ப்பமா இருக்கா? காவியா கர்ப்பமா இருக்கா? இப்போ ரோஷிட்ட என்ன சொல்றது? காவியாவை வீட்டை விட்டு துரத்த படாத பாடுபட்டு இருக்கேன். இருக்கிறது பத்தாதுன்னு இப்ப இது வேற. இப்ப என்ன செய்யறது?
எல்லாம் இந்த சின்ன பொண்ணால வந்தது. அவங்க மட்டும் அன்னைக்கு இந்த மருந்தை கொடுக்காம இருந்திருந்தா இதெல்லாம் இப்படி நடந்திருக்காது. இப்போ இது பத்தாதுன்னு அம்மா அப்பான்னு குடும்பமே அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்துறது? ஏய் என்ன ஏய் எதுக்கு இப்போ முறைச்சு பார்த்துட்டு இருக்க? என்னன்னு கேக்குறல்ல? ஏய் கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு முறைச்சு பார்த்துட்டே இருக்க. கேட்டுட்டே இருக்க முறைக்கிற உன்ன. நாய, என்ன தைரியம் இருந்தா என் அக்காவே ஏமாத்துவ? கட்டின பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு உனக்கு இன்னொருத்தி கூட லிவிங் டுகெதர் கேக்குதா? ஜாக்கிரதை. ஏய் என்ன கேட்டே இருக்க, நீ பாட்டுக்கு முறைச்சிட்டே நிக்கிற. உன்னதான் கேக்குறேன், எதுக்கு இங்க வந்து முறைச்சு பார்த்துட்டு நிக்கிற? இல்ல, அது நீங்க அப்பாவாக்க போறீங்க, ஆனா அந்த சந்தோஷமே உங்க முகத்துல தெரியலையே மாமா. அதான் பார்த்துட்டு இருக்கேன். அது நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்லையே, உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியலையே. ஏதோ ஷாக்ல இருக்கிற மாதிரில தெரியுது. ஷாக்கா? நான் எதுக்கு ஷாக் ஆகணும்? சந்தோஷம்லாம் உள்ள இருக்கு, அது எப்படி வெளியில காமிக்கணும்னு தெரியாம இருக்கேன். அதெல்லாம் உனக்கு புரியாது. ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? உனக்கு ஒரு வேலை இல்லையா? உன் வேலையை பாரு போ. இனிமேதான் எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்க தான் போறேன். அத நீங்களும் பாப்பீங்க. என்ன கதிர், என்ன சொல்லிட்டு போறா உன் மச்சி நிச்சி? அது அது வந்து வாழ்த்து சொல்லிட்டு போறா. சொல்ல வேண்டியதுதான். பெரிய சாதனை பண்ணிருக்க. இந்த வீட்டுக்கு வாரிசு கொடுக்க போறதே நீதான். சாதாரண விஷயமா என்ன? ஆனா நான் தான் உனக்கு காவியா மேல பெரிய ஈடுபாடு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு அந்யோன்யமா இருந்திருக்கீங்க. நானே நொந்து போயிருக்கேன். போங்க சித்தி. சந்தோஷமா இருக்க வேண்டிய விஷயத்துக்கு இவன் ஏன் நொந்து போறான்? சம்திங் ராங் ஏதோ இருக்கு. ஆனா என்னன்னு தான் புடிபட மாட்டேங்குது. இந்த பிரச்சனையில ஒரு சின்ன சரடு மட்டும் கிடைச்சா போதும், அந்த இந்திரா குடும்பத்தை அடிச்சு விரட்டிடலாம். பாப்போம், நமக்கு தெரியாம போயிடுமா? ஏய், இப்ப என்னடி பண்ண போற? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த விஷயம் இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி. அந்த ஆள் என் அக்காக்கு செஞ்சிட்டு இருக்கிறது பச்சை துரோகம். அவர்கிட்ட இருந்து என் அக்காவை பிரிச்சு கூட்டிட்டு வந்து வேற நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு நினைச்சேன். இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தா அப்பா அம்மா எப்படியாவது மாப்பிள்ளைய கன்வின்ஸ் பண்ணி சேர்ந்து வாழ வச்சிடலான்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைய சொல்லவே தேவையில்ல. குழந்தை உண்டானதுல இருந்து எல்லாருமே வேற வேற உலகத்துல மிதந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அக்கா கன்சீவ் ஆனதுதான் பிரச்சனையே. இப்ப
போய் சொன்னாலும் அக்கா அந்த ஆளை பிரிஞ்சு வரத்துக்கு யோசிக்க மாட்டாதான். அதை விட இந்த பிரச்சனைய எப்படி போய் சொல்றது? சொல்லி அதிர்ச்சியிலயோ கவலையிலயோ அக்கா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால இதை அப்படியே விடவும் முடியல. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடி. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என் அக்கா வேற ஏதோ குழந்தை வந்ததுல இருந்து இந்த உலகமே மாறிட்டா மாதிரியும் அவ கஷ்டம் எல்லாம் அப்படியே போயிட்டா மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷத்தை கெடுக்கவும் மனசு வரல. அதே நேரத்துல என்னால அவகிட்ட இதை மறைக்கவும் தோணல. எனக்கு என்ன பண்றதுன்னு குழப்பத்துல பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ச்சே. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல இந்திரா. ஆனா இந்த விஷயத்துல ஆரம்பத்துல இருந்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கேன் இந்திரா. நீ பொறுமையாரு, விஷயத்த ஆற போடு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். 2-3 நாள் போகட்டும், என்ன செய்யலாம்னு யோசிப்போம். ஏன்னா இது அக்காவோட வாழ்க்கை, அத மனசுல வச்சுக்கோ. ஆ என்ன என்ன ஏங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னது? நான் இப்போ குழந்தை உண்டாயிருக்கிறது. ஆ ஆமா, சந்தோஷம்தான். நமக்குள்ள இன்னும் எவ்வளோ நாள் பிரச்சனை போகும்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. ஆனா இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. எல்லாத்துக்கும் நம்ம குழந்தை தான் காரணம். எங்க, உங்களுக்கு பையன் பிடிக்குமா இல்ல பொண்ணு பிடிக்குமா? எதுவா இருந்தா என்ன காவியா, எல்லாம் நம்ம குழந்தை தானே. சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அடடே, வாங்க சம்பந்தி. இந்த காவியா கர்ப்பமானதுல இருந்து அக்கா போற போக்கே சரியில்லை. காவியாவா அந்த தாங்குறாங்க. இப்ப இந்த பரதேசி குடும்பத்துக்கு மரியாதை வேற கொடுக்கறாங்க. இதெல்லாம் சரியில்லையே.
அம்மா காவியா வா வாமா, பொறுமையா வா, மெதுவா வா. வா அப்பா. காவியா பாத்துமா, மெதுவா வா, என்ன அவசரம்? வா. சரிங்க அத்தை. காவியா. அப்பா. மாப்ள சந்தோஷம் மாப்ள, ரொம்ப சந்தோஷம் மாப்ள. ஏய் என்னடா சம்மந்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறான்னு எதுவும் சொல்லாம கல்லு மாதிரி நிக்கிற? சந்தோஷத்துல வாயடிச்சு போயிருக்கான், அவ்வளவுதான். சரிம்மா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். மாப்ள. ஏய் கதிர். ஆமா அப்படிதான் சம்மந்தி, நீங்க உட்காருங்க, உட்காருங்க. சாப்பிட்டியாம்மா? காவியா. சாப்பிட்டம்மா. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன்ப்பா. அம்மா காவியா, உனக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்றியா? உனக்கு என்ன வேணுமோ நல்லா சாப்பிடணும். இல்ல உனக்கு வேற ஏதாவது சாப்பிடணும்னு தோணாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, உடனே நான் செஞ்சு கொண்டு வரேன். என்ன? ஏன் சம்மந்தி, நாங்க இதையெல்லாம் செஞ்சு தர மாட்டோமா? இத பாரு காவியா, உனக்கு என்ன வேணும்னாலும் அத்தை கிட்ட கேளு.